அவ்வளவுதான் போ. வேணும்னு எடுத்தேன். அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன தேவைப்படுதுனா வாங்கிட்டு வந்து ஒரு 10,000 கேட்டா நீ குடுத்தியா? நான் ஏன் கொடுக்கணும்? பணம் தேவைப்படுது. அதான் அந்த லோன் எடுத்து தொலைஞ்சிட்டா வேற டார்ச்சர் பண்றான். போன் அடிச்சுட்டே இருக்கானவனா என்ன பண்றது தெரியல. அவ்வளவுதான். இனிமே இப்படித்தான் நீ கட்டில்னா உனக்கு டார்ச்சர் பண்ணணும். அவ்வளவுதான். நீ ஒரு கடன்காரன்னு உனக்கு பேர் வந்துச்சு. அவ்வளவுதான். இப்படி சொல்ற வேற எப்படி சொல்றது? வீட்டு மேல லோன் எடுத்துருக்கா நீ எடுத்துட்டியா? அவ்வளவுதான். இன்னையில இருந்து ஒண்ணுமே போச்சுடா. என்னன்னா சொல்ற? லோன் எடுத்து எவனுமே சாப்பிட்டு நைட் நல்லா தூங்கின சரித்திரமே கிடையாது. அதனால வந்து இந்த லோனுங்கிறத வந்து தயவு செஞ்சு எடுக்காதீங்க. கம்மி ரேட்டில் ஒரு செட்டு போட்டுக்கடா. இப்போ போட்டுக்கடா, அதுக்கப்புறம் வீடு கட்டலாம் நான் அப்பயே சொன்னேன். என்கிட்ட சொல்லாமலே நீ ஒரு லோன் எடுத்திருக்க. இப்போ லோன்னு அலைங்க போங்க. ஏதோ ஆமாம், ஏதோ பெரிய குத்தம் பண்ண மாதிரி நம்மளை பிடிச்சி ஏதோ நடுவீதியில் நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க. ஹலோ சார் சொல்லுங்கள் சார். ஆமாம் சார் 1.5 லட்சம் கேட்டிருந்தேன் லோனு. இருக்குங்களா? வாங்கிக்கலாமா? சரிங்க சார்.